ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராபிட் மூவி பிரசன்ட்ல வெளிவந்த அமராபலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல் ஆவீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கவிதா ராமு ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா ராமு படுத்துட்டு இருக்கும்போது கவிதா செம ஆட்டாவ வருவாங்க. அவ போட்டுக்கிற நைட் எல்லாம் வெறியாவே இருக்கும். இப்படியே அவங்க செம ஆட்டா வந்து அவரோட வீட்டுக்கார செமைய மூட ஏத்தும் போது இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா அவரோட தம்பியை போட்டு நல்லா தடவிட்டே இருப்பாருங்க. இப்படியே தடவை இப்ப அவ என்ன சொல்லணும்னா, சும்மா அதுல கை வச்சு தடவிட்டு இருக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணுவோம்னா, சரி உங்களோட தம்பி நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு ஆயில் எடுத்து தடவி விடுவாங்க. இப்படியே தடவை இப்ப அவன் என்ன சொல்லுவானா, பத்தியா நீ ஆயில் தடவுனோடனே அது எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு நல்லா திருப்தியா அவனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்படுவாளா. இப்படியே தேய்க்க இப்ப அவனுக்கு பார்த்தா டப்புன்னு முடிஞ்ச உடனே இப்ப அவ அழுவ ஆரம்பிப்பா. கண்ணுல எல்லாம் தண்ணி வந்துட்டு இப்ப அவ என்ன சொல்லுவானா, பாத்தீங்களா நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் முடிச்சுக்கிட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆளு என்னதான் வாட்ட சட்டமா இருந்தாலும் தம்பி பெருசா இருந்தாலும் ஆனா அது ரொம்ப நேரம் தாங்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களோட லட்சணம் எல்லாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு அவ மட்டும் அழுவ ஆரம்பிப்பா. இப்படியே அழுதுட்டே இருக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ராமு அவரோட தம்பியை போட்டு தடவிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க அவருடைய மனைவியான அந்த சாந்தி வராங்க. அவ வரும்போது கையில ஒரு புக் எடுத்துட்டு வரா. வந்தவ என்ன சொல்லுவானா அவரை பார்த்துட்டு, இந்தாங்க உங்க பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, ஆமா இது என்ன அப்படி சொல்லி இவன் கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அதுவா உங்களுக்கு தான் உங்க தம்பி எழுந்திருக்க மாட்டது இல்லையா, சோ இந்த புக்கை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது எழுந்திருக்கும் அப்படி சொல்லும் போது, அப்படியா சரி காட்டு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த புக்கு வாங்கி பார்க்கும் போது ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. இப்ப இவன் என்ன கேட்பானா, என்ன எழுந்திருக்குதா அப்படி சொல்லி கேட்கும் போது, சத்தியமா எழுந்திருக்கல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீங்க அந்த புக்ல இருக்கிற போட்டோ பார்த்துட்டு அப்படியே எனக்கு கற்பனை பண்ணி பார்த்துட்டு மூட் ஆகுங்க, அப்பதான் அது எழுந்திருக்கும் அப்படி சொல்லும் போது இவனும் ட்ரை பண்ணுவானா, ஆனா அது உண்மையானவே எழுந்திருக்கலங்க. உடனே இவளை பார்த்தனா கை வச்சு பாப்பா, ஆமா எழுந்திருக்கவே இல்ல, சரி நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படி சொல்லும் போது திடீர்னு அவனுக்கு மூடு வந்த மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவளை அங்க படுக்க வச்சு பண்ற மேட்டர்ஸ் எல்லாமே சும்மா வெறியா எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவளை கீழே படுக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. வேற லெவல்ல அவ வைஃபை வச்சு செம்மையா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப எழுந்து பார்த்தனா இதெல்லாம் கனவுங்க. இவன் அந்த இமேஜை பார்த்துட்டு மூடாவும் அவன் பொண்டாட்டி பக்கத்துல நின்று கனவு கண்டமே இருப்பாங்க. இப்ப பார்த்தனா டப்புன்னு அவன் அழுவானா, என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் உங்களை மாதிரி வீணா போன புருஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், சி இதுக்கப்புறம் நான் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா அவன் பக்கத்திலே உட்காந்து தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க. இவ்வளவு நல்லா கை வச்சு நல்லா பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல அவன் வீட்டுக்காரனை பார்த்தா அழுவ ஆரம்பிப்பா. அவன் மட்டும் இவ பண்ண அவன் பயங்கரமா அழுவான். தன்னுடைய மனைவியை நம்ம திருப்திப்படுத்த முடியலையே சொல்லிட்டு அவன் அழுவும் போது இப்ப இவ்வளவு என்ன பண்ணனா சுயன்பம் பண்ணிட்டு முடிச்சிட்டு இப்ப அவ பக்கத்துல படுத்து தூங்கிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ரம்யா ரகு ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இந்த சீனு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரம்யாவை படுக்க வச்சு அந்த ரகு நல்லா பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப ரகுவோட வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பொறுமையா பண்றீங்க, கொஞ்சம் வேகமா பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த ரகு யோசிப்பானா, யோசிச்சவன் என்ன பண்ணா உடனே வேகமா பண்ண ஆரம்பிச்ச உடனே டப்புன்னு அவனுக்கு முடிஞ்சோடனே இதை பார்த்த அந்த ரம்யாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சே எப்ப பார்த்தாலும் இது ஒரு வேலையா போயிடுச்சு, உங்களுக்கு மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு எப்பதான் நீங்க முடிப்பீங்க, இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, எப்ப பார்த்தாலும் நீங்க மட்டும் திருப்தியா இருக்கீங்க, என்ன மட்டும் திருப்திப்படுத்த மாட்டீங்க, முதல்ல இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் உட்காந்து புலம்புறான், சே இப்படியே போனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, இதே மாதிரி இவ அசிங்கப்படுத்திட்டே இருந்தா ஊர்ல மட்டும் நம்மளோட பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கேவலப்படுத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஒரு ரிக்ஷால ஒருத்தவன் நல்ல செய்தின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, யாருக்கோ ஆண்மை இல்லையோ ஒழுங்கா தம்பி வேலை செய்யலையோ அவங்களுக்காக தான் இந்த மருந்து நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட இந்த மூலிகை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி சும்மா துள்ளி குதிச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணலாம். சோ உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி, நீங்க எப்ப வேணா வாங்க, எப்படி வேணா வாங்க, உங்களுக்கான மருந்து நாங்க ரெடியா வச்சிருக்கோம், சாப்பிட்டுட்டு நல்லா சின்ன பையன் மாதிரி என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாத்துக்கும் அந்த தகவல் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா காலையிலேயே நம்ம சாந்தி ராணியும் பாத்ரூம் உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் பாத்ரூம் போயிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, சாந்தி என்ன சொல்லனா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அமரபலின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ஒண்ணு வந்திருக்கா, அவ வந்து ஆண்மை இல்லாதவங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுத்து அவங்களுடைய ஆண்மையை அதிகமாக்குறாளாமா அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு ராணி என்ன சொல்லுவானா, அட ஆமா நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ அமரபலின்னு சொல்லி ஒரு பொம்பளை வந்திருக்கா,
அவ வந்து இந்த ஆன்ம குறைக்கெல்லாம் மருந்து தந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு இவ சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இங்க பாத்தியா இந்த மாதிரி பிரச்சனைக்கு பொம்பளைங்க எல்லாம் மருந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க, சோ நம்ம பிரச்சனைக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு ராணி என்ன சொல்லுவானா, நீ சொல்றது கரெக்ட் தான், அவ முன்னாடி எப்படி போயிட்டு நான் புடவை தூக்கிட்டு உட்கார முடியும் அப்படின்னு இவ கேட்கும்போது அதுக்கு இவ என்ன சொல்லுவானா, நீ ஏன் போற, நம்ம பேசாம நம்ம வீட்டுக்காரனை அனுப்புவோம், அவங்க போயிட்டு சரி பண்ணிட்டு வரட்டும் அப்படி சொல்லும்போது நம்ம வீட்டுக்காரங்களா அவ முன்னாடி போயிட்டு அவனுக்கு தூக்கி காட்ட முடியுமா என்ன அப்படின்னு இவ கேட்கும்போது இதுக்கு சாந்தி என்ன சொல்லுவானா, அதுக்கு என்ன பண்றது, அவங்க போயிட்டு சரி பண்ணிட்டு வந்தா தானே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது சரி இப்ப அந்த பொம்பளை கூட சேர்ந்து அந்த மருந்து எல்லாம் சாப்பிட்டு ரெடி பண்ணிட்டு அங்க போயிட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட தானே வந்தாகணும், சோ அது பிரச்சனை இல்ல, முதல்ல அவங்க சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷத்தை அனுபவிப்போம் அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த அமரபலியோட கடையை தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தனா வெளியில மைக் வச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க, வாங்க மக்களே வாங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சரி பண்றேன், உங்களோட வண்டி இங்கிருந்து பஸ் ஸ்டாப் போறதுக்குள்ளே ரிப்பேர் ஆயிடுதா, சோ அது பிரச்சனை இல்ல, அதுக்கப்புறம் என்ன நான் கொடுக்குற மருந்து சாப்பிட்டீங்கன்னா அதை பஸ் ஸ்டாப்பை தாண்டி வேற லெவல்ல நிக்காம போயிட்டு இருக்கோம், நீங்க 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி சின்ன பையனா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி கொடுக்குற மருந்து மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்க பார்ட்னர் அந்த அளவுக்கு திருப்தியா இருப்பாங்க, அதை நான் சத்தியம் பண்ணி கேரண்டியா சொல்றேன், இந்த மருந்து உங்களுக்கு வேற லெவல்ல வேலை செய்யும், இது வரைக்கும் நீங்க உங்க பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியாம இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரே ஒரு முறை என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மைக்க பிடிச்சி அவ கத்திட்டே இருக்கும் போது இப்ப அங்க பார்த்தனா பயங்கரமா கூட்டம் கூடிருங்க. இப்படி கூட்டத்தை பார்த்த உடனே இப்ப அவ என்ன சொல்லுவானா, இந்த மருந்து நீங்க சாப்பிட்டு அப்படி மட்டும் வேலை செய்யலனா அந்த காசு வந்து நீங்க தர தேவையில்ல, திரும்ப நீங்க அதை ரிட்டனா வாங்கிக்கிங்க அப்படின்னு அவ சொல்லும் போது எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன், இது என்ன ஆஃபர்னா முத நீங்க சாப்பிட்ற மருந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன், எல்லாமே ஃப்ரீ, இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க ஃப்ரீயா வாங்கி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்படுவாங்களா. உடனே அந்த பொண்ணோட அல்ல கை என்ன பண்ணுவானா, சரி எல்லாமே கியூல நில்லுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே வரிசையில நிப்பாங்க. இப்படியே வரிசையில நிக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப தூரத்துல பார்த்தனா நம்ம ரகு வந்துட்டு இருக்காங்க. அவன் வரும்போதே என்ன சொல்லணும்னா, சே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும், இன்னைக்கு அந்த அமரபலியோட கடைக்கு போயிட்டு நம்ம மருந்து சாப்பிட்டு நம்மளோட பிரச்சனையை தீர்த்தி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் இங்கிருந்து வேகமா போயிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த அமரபலியோட கடையில தாங்க காட்டுறாங்க. இப்ப அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் வராங்க. அவன் வந்த உடனே இப்ப இவனை கேட்பானா, ஆமா உங்களோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னோட பேரு குந்தன் சொல்லுவாங்க. உடனே இவனை கேட்பானா, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எனக்கா வயசாயிடுச்சு என்னால சுத்தமா மேட்டர் பண்ணவே முடியல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா அவனோட நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. நாடி பிடிச்சு பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவானா, பரவாயில்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, இல்லைன்னா அது பிச்சிடி கீழே வந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் ஒரு மாதிரி முடிப்பானா. இப்ப இவன் என்ன பண்ணானா ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்டு இந்த மருந்து எடுத்து சாப்பிடு, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாரு நீ சின்ன பையன் மாதிரி பூந்து விளையாடுவ அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரகு உள்ள வருவாங்க. இப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவளுக்கு இவன் வணக்கம் வைப்பாங்க. அவளும் வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணோம்னா நம்ம ரகு மேல கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாளா, சிரிச்சுட்டு சரி உனக்கு என்ன பிரச்சனைக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப இந்த ரகு என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் தயக்கத்தோட அவளுடைய காதுல போயிட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது அதை கேட்டு அவள் லைட்டா சிரிக்கும் போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கொடி சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.